வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். அக்டோபர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு 4 முக்கியமான டிரான்சாக்ஷன் நடக்குது. ரொம்ப நல்ல விஷயமா அக்டோபரில் என்ன அப்படின்னா, கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆயிருந்த சுக்கிரன், புதன், சூரியன் இந்த 3 கிரகங்களும் வெளியே வந்துடும். ஸோ எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ரிலாக்ஸேஷனுக்கு வந்துடுறாங்க. அதனால் நல்ல பலன்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அக்டோபரில் உண்டு. இன் ஜென்ரல் பொதுவாக உங்கள் ராசி லக்னம் ரெண்டுத்தையும் காம்போ பண்ணி பார்த்துங்க. அதோடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள் உண்மையாக அஸ்ட்ராலஜியை கரெக்டாக புரிஞ்சிக்கிறதுக்காக தான் அதை கொடுக்குறேன். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளோடது. அந்த வெப்சைட்டில் உள்ள சர்வீஸை சரியாக பயன்படுத்திங்க. அப்புறம் உங்களுடைய டீட்டெயில் ஹாரோஸ்கோப்போட உங்கள் பர்த் சார்ட்டோட கம்பேர் பண்ணி இந்த மந்த்லி டிரான்சாக்ஷனை புரிஞ்சிக்க பாருங்கள். இப்போ நம்ம அக்டோபர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். துலாம் ராசி 2024 அக்டோபர் மாதம் துலாமில் தான் சுக்கிரன் வந்து மூலத்திரிகோண பலத்தோடு இருக்கார். 8ல் குரு இருந்தாலும் சுக்கிரன் தான் உங்களுடைய ராசிநாதன், லக்னநாதன். ஒரு பலமான சுக்கிரன் இருக்கிற ஒரு மாதம் தான் துலாம். ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 10ஆம் இடம் வந்து பாக்ஸ் எம்டி, ஒரு பிளாங்க் செக் மாதிரி என்ன வேணால் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ உங்கள் தொழில், உங்கள் முயற்சி, உங்கள் வேலையில் மாற்றம், உங்களுடைய அடுத்த லெவலுக்குண்டான ஒரு ப்ரொமோஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிறதுக்குண்டான ஒரு மந்தாக இது மாறும். அதுதான் சுக்கிரனுடைய பலம். சுக்கிரன் எப்பவுமே அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த அந்த அம்சத்தில் பிறக்கிறவங்களுக்கு அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கோ, அவங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கோ, அவங்களுடைய ஒரு ஒரு ஈடுபாடு எதில் இருக்கோ அதை அப்படியே ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்கும். அது மாதிரியான ஒரு மாதம் தான் இந்த அக்டோபர் 2024. உங்கள் வேலை செய்கிற சூழ்நிலை கூட உங்களுக்கு சாதகமாக தானாக அதை கன்வெர்ட் பண்ணுற ஒரு எனர்ஜியை கொடுத்துரும். அதுதான் சுக்கிரனுடைய ஸ்ட்ரென்த்து. மற்ற எல்லா கிரகங்களை விட சுக்கிரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலம். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரென்த். அது மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப், அது மாதிரியான உங்கள் பிஸ்னஸ், மணி ஃப்ளோ எப்போவுமே சுக்கிரன் எப்போல்லாம் வலுவடைகிறாரோ அப்போல்லாம் அந்த மணி ஃப்ளோ, டிரான்சாக்ஷன் அதை ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துரும். அதுவும் நல்லாயிருக்கு. ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு எடுத்தோம்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து ஒரு முக்கியமான பிளானட். அவர் வந்து 9லேருந்து 10க்கு மூவ் பண்ணுறார் 20th அக்டோபர். பட் இப்போ 9ல். ஸோ ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபேமிலி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு மாதம் இது. அந்த ஃபேமிலிக்கு என்ன தேவை, ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே எப்படி இருக்கணும், ஒருவேளை திருமணம் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அதுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிடலாமா, அதுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதம் இது துலாம். இந்த மாதம் மைண்ட் ரொம்ப பாசிட்டிவ் ஆகும். ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லபடியாக ஒரு திருமணம் வரைக்கும் அழகாக கொண்டு போகிறதுக்குண்டான ஒரு எனர்ஜி இதெல்லாம் கிடைக்க பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். ரொம்ப ஃபேவராக தெரியும். மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், புதன் எப்போ சுக்கிரனோட இணைகிறாரோ 10th அக்டோபர், வீனஸ் ஆல்ரெடி அங்கே மூலத்திரிக்கோணம், சூரியன் மறுபடியும் புதனோட இணைவார். ஒரு 10 தேதி முதல்ல இருந்தே மாணவர்களுக்கு வந்து ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸ். இதான் நம்மளுடைய ஃப்யூச்சர், இதான் நம்மளுடைய பிளான், அதோடைய ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு மந்த் இது. அதுவும் ரொம்ப ஃபேவரபுளாக, பாசிட்டிவாக. ஸோ இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வுகளுடைய ஒரு அமைப்பாக நான் பார்க்குறேன். உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய ஃபோக்கஸ் அதெல்லாம் பக்காவாக ஆஸ் பர் பிளான். அடுத்து நம்ம பார்க்குறது பெண்களுக்கு தான் பர்டிகுலராக அக்டோபரில். ஏன்னா சுக்கிரனுடைய அம்சமே வந்து பெண்கள். ஸோ இல்லத்தரசிகள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹோம் மேக்கர்ஸாக நீங்கள் இருந்து ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறீங்க. உங்களுக்கு தான் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டி வந்து அதிகரிக்கும். சனி இடையூறே இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகளை அழகாக ஸ்மார்ட்டாக அதை வந்து கலைந்து விட்டுருவார். குரு 8லேருந்து அவருடைய பார்வை 2ல் இருக்கிறதுனால குடும்பத்துக்கு இன்னும் என்ன நல்லது பண்ணலாம், இன்னும் என்ன நல்லது பண்ணலாம், இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த பலத்தை கொடுப்பார். சுக்கிரன் உங்களுக்கு மனசில் நினைக்கிறதெல்லாம் உங்களை தேடி வர அளவுக்கு ஒரு ஆற்றலை அப்படியே இழுக்கும். இது ஒரு பெரிய பலம். மனது வந்து ஒரு உற்சாகத்தோட, ஒரு உடல் ஒரு ஆரோக்கியத்தோட, ஒரு புத்தி தெளிவோட ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக முயற்சித்து முடிவெடுக்கிற ஒரு தன்மையை அது தரும். அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்குறது வந்து ஆரோக்கியம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் யாராவது உடலால்
சில உபத்திரவங்களை அனுபவித்து வந்தீங்க, கடந்த 2 மாதங்களாக அந்த கேதுவோட சுக்கிரன் இருந்ததுனால கொஞ்சம் உடல்லாம் சரியில்லை, உடல் உபாதைகள்லாம் இருந்ததுன்னா இந்த மாதம்லாம் உற்சாகமாக ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருப்பீங்க, கொஞ்சம் உற்சாகமாகவும் இருப்பீங்க, ரொம்ப நல்ல வைப்ஸ் தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு மந்த்து தான் துலாமுக்கு. சீனியர்ஸ், உங்களுக்கு நீங்கள் என்ன பிளான் வச்சுருந்தீங்களோ, இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன பிளான் வச்சுருந்தீங்களோ அதை ஆக்ஷனில் செயல்படுத்துறதுக்கு ஒரு சரியான மாதம் இது. ஓகே, நம்ம வந்து நினச்சோம் அதை செய்யலாம், ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தோம், இப்போ அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு சரியான மாதம், ஒரு சரியான நேரம், ஒரு சரியான காலம். துலாம் ஓவராலாக அக்டோபர் மாதம் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே கொஞ்சம் சாதகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா விஷயம் உங்களை தேடி நெருங்கி வர்றது மாதிரி இருக்குது. நீங்கள் செய்கிற முயற்சிலாம் உங்களுக்கு அடையிறது மாதிரியான ஒரு பலன்களை வந்து தேடிக்கொண்டு போகுது. துலாம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது இது ஒரு பொது பலன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராசி இருக்கும், ஒரு லக்னம் இருக்கும், அதுக்குள்ளே நட்சத்திரங்கள் இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுடைய தசா புக்திகள் இருக்கும், உங்கள் பிறவி ஜாதகத்துடைய அமைப்பு இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு மனிதனுடைய பலன்கள் என்ன நடக்கும்னு அக்யூரேட்டாக புரிஞ்சிக்க முடியும். இருந்தாலும் இந்த மாதந்தோறும் இந்த பலன்களை சொல்கிறதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, இதோடைய டிரான்சிஷன் நடக்கும்போது அந்த ராசி என்பது சந்திரன், சந்திரன்னா உங்களுடைய மைண்டு, உங்கள் மனநிலை எப்படி இருக்கும், அந்த மனநிலைக்கு பலன்கள் எப்படி கொண்டு போக போகுதுன்றது ஒரு புரிதலை ஏற்படுத்த தான் இந்த மாத பலன். அதில் ஏன் லக்னத்தை இன்க்ளூட் பண்ணுறேன், சில பேர் கமெண்ட்ஸ் போடும்போது பார்த்தேன், 2 ராசி லக்னம் பார்க்கணும்னு சொன்னால் 2 வியூஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நோக்கம் எனக்கு உண்மையிலே கிடையாது. உள்ளதை உள்ளபடி உங்களுக்கு வந்து உண்மையாக ப்ரிடிக்ட் பண்ண தான் அதை பண்ணுறேன். ஸோ லக்னம் பார்க்குறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, உங்களுடைய விதி பலன் எப்படி இருக்குது, ராசி பார்க்கறதுனால உங்களுடைய மதி பலன் எப்படி இருக்குது, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்கள் தசா புத்தி பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்துலேருந்து வரும். உங்கள் சுய ஜாதகம் என்பது நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த், அதை பேஸ் பண்ணி தான் அது கால்குலேட் பண்ணி ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, டீட்டெயில் கிளியர் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸும் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன், நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி ரிலேட்டாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும், நீங்கள் கீப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோவில் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்குற ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒரு டைட்டிலில் வீடியோ இல்லைன்னா அதை நீங்கள் கமெண்ட்டாக போடுங்க. ஒருவேளை அது இருந்தால் உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணலாம், இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட வீடியோஸை பண்ண முடியும். நிறைய இது மாதிரி கமெண்ட்ஸை பார்த்து மெயில்ஸ் பார்த்து தான் டிஃப்ரெண்ட் டைட்டில் வந்து எடுக்க முடியுது. ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கும்போது அதை புரிஞ்சிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் இதை நான் ஒவ்வொரு மாதமும் இந்த கிளாரிட்டி கொடுக்குறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜியுடைய புரிதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, டெய்லி நீங்கள் வந்து ஹாரோஸ்கோப்புடைய பிளானட்டரி பொசிஷன்லாம் பார்த்துட்டு தான் ஒரு நாளையும் பிளான் பண்ணுவீங்களா? அப்படி யாராலையும் பிளானே பண்ண முடியாது. டெய்லி அப்படி பிளான் பண்ணோம்னா நம்மளால் ஒரு நாள் கூட ஒரு பிளான் பண்ண முடியாது. ஆஸ்ட்ராலஜி எங்கே நம்ம முக்கியமாக ஹைலைட் பண்ணுறோன்னா, டெய்லி ரொட்டீன்ஸ்னு ஒன்று இருக்கும். டெய்லி ரொட்டீன்ஸ்னால் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ், அதில் வந்து இதை பிளானே பண்ண முடியாது. பட் சம்திங் நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு அக்டோபர் மாத பலன் சொல்கிறோம். அக்டோபர் மாதத்தில் நம்ம வந்து சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி அட்வான்ஸ் கொடுக்குற ஐடியா இருக்கும், ஒரு சிலருக்கு வாகனத்தை மாற்றுற ஐடியா இருக்கும், ஒரு சிலருக்கு புதுசாக ஒரு ஜாபில் ஜாயின் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும், ஒரு இன்டர்வியூ இருக்கலாம், ஒரு எக்ஸாம் இருக்கலாம், ஒரு பொருள் வாங்கலாம், ஒரு கோல்டு வாங்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. புதிதாக ஒரு சின்ன வேலெட் கூட வாங்கலாம், ஒரு பேக் வாங்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்காக தான் தினந்தோறும் நம்ம எல்லாரும் வாழ்கிறோம். அந்த நல்ல விஷயத்துக்கு அந்த மாதத்துடைய அந்த டிரான்சிஷன் ஃபேவராக இருந்ததுன்னா அது கம்ஃபர்டபுளாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் அது ஃபேவரபுளாக இல்லைன்னா சில சோதனைகளை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இது கெடுதல் நன்மைன்னு கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் நம்ம பிளான் சூப்பராக போக போகுது, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கா நம்ம பிளானை கொஞ்சம் திட்டமிட்டு சரியாக பண்ணிக்கணும்னு அர்த்தம். அதுக்காக தான் இந்த ப்ரிடிக்ஷன் வந்து ஒவ்வொரு மாதமும் நான் ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் சொன்னது என்ன, ஹெல்த் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக சொன்னால் உடனே பலிக்குதுன்றாங்க. அது பலிக்கிறது கிடையாது. ஹெல்த் வந்து அந்த அந்த டிரான்சிஷன் என்ன நடக்குதோ அது பர்டிகுலராக அந்த பார்ட்டை வந்து அது ஆக்டிவேட் பண்ணி அது ஏதாவது செய்கிறதுக்கு முயற்சி எடுக்குது. யாரெல்லாம் ஃபிட் அண்ட் ஃபைன் அண்ட் எவ்ரிடே அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரதில்லை. யார் ஒருவர் வந்து தன்னுடைய உடலை பற்றின அக்கறையே இல்லாமல் எந்த உடற்பயிற்சியும் செய்யாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி டிரான்சிஷன் வரும்போது அதில் உள்ள சில வழிகளை சுட்டி காமிக்கும். அது கூட என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லும் பொழுது நீங்கள் உங்களை சரி பண்ணிக்க முடியுங்கிறதுக்காக தான் அந்த இண்டிகேஷன் கொடுக்குது. அதை தான் நான் உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள். அண்ட் ஓவராலாக இந்த ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் எவ்ரி மந்த் மட்டும் தான் நான் பண்ணுறேன். நான் டெய்லி ராசி பலன் தனியாக ஒன்று பண்ணுறதில்ல, வீக்லி ராசி பலனும் பண்ணுறதில்ல, வெறும் மந்த்லி மட்டும் தான் ஒரு காம்போ தரேன். ஏன்னா ஆஸ்ட்ராலஜி வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது ஹாரோஸ்கோப்லாம் தெரிஞ்சுக்கும் போது
நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் உங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணாலே போதும். இதையே மூழ்கிடக்கூடாது. இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அதை கிளியராக பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 1 மில்லியன் நெருங்க போகிறோம். ஸோ அதெல்லாம் உங்களுடைய சப்போர்ட்டில் தான் நடக்குது. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால இவ்வளோ தூரம் அதை கொண்டு வர முடியுது. நான் வந்து எப்படியாவது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணணும் தான். ஏன்னா நியூ இயர் நெருங்கிட்டு இருக்கு. எல்லா வீடியோஸும் அட்வான்ஸாக கொடுத்துட்ருக்கேன். அதில் நிறைய பேர் போடுறீங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரம் இன்னும் 2025 வரல அப்படின்னு சொல்லி போடுறீங்க. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நாளைக்கு ஒரு 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 ஒர்க் வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு மீட்டிங் இருக்குன்னு வச்சுப்போம். இல்லை ஏதோ யாரையோ மீட் பண்ண போகிறீங்க. அப்போது நாளைக்கு காலையில் 9 மணினா 9 மணிக்கா நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. முன்னாலே நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ் கோடில் போகணும், உங்கள் ட்ராவல் எப்படி பண்ண போகிறீங்க, நீங்கள் அது டாக்ஸி எடுக்க போகிறீங்களா, இல்லை காரில் போக போகிறீங்களா, பைக்கில் போக போகிறீங்களா, இல்லை பஸ்ஸில் போக போகிறீங்களா, எப்படின்னு ஒரு பிளான் பண்ணணும். ட்ரெயின் டிக்கெட் வேணால் ட்ரெயின் டிக்கெட் வாங்க. எல்லாமே முன்னாடியே தானே பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நாள் ஒரு மீட்டிங் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் ட்ரெஸ்லேருந்து நீங்கள் எப்படி ரெடியாக போகிறீங்க, என்ன டைம் கிளம்ப போகிறீங்க, உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் எங்கே, லஞ்ச் எங்கே, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸோடு தான் ரெடியாக. அது மாதிரி தான் 2025 இன்னும் ஒரு 4 மாதங்களில் வந்துடும். அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல வேகமாக இருக்கும். ஸோ முன்னாடி ஏன் ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்குது 2025லனா, ஸோ அட்வான்ஸாக தெரிஞ்சிக்க போகிறீங்க, அவ்வளோதான். அட்வான்ஸாக தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளானை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணுமா, கொஞ்சம் ஸ்லோ பண்ணணுமா, இல்லை இன்னும் பெட்டராக ஏதாவது யோசிக்கணுமா அப்படிங்கிறத தான் அது அட்வான்ஸாக கொடுக்குறோம். வேறு நோக்கம் எதுவும் கிடையாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டேன். தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை ஆதரிச்சதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் மேலும் உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.